ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் யாவரும் இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு பேசுகிற தேவனுடைய தீர்க்கமான வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அந்த வார்த்தையிலே உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுங்கள். கர்த்தர் புதிய மாற்றங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் கூட கர்த்தர் நமக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தையை கேட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். லேவியர் ஆகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒரு பொழுதும் அவிந்து போகலாகாது. அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கட்டளையிட்டார். லேவியர் ஆகமத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியன் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டிருக்கிறார். அதன் முக்கியத்துவமாக பலிபீடம், கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் முக்கியமானது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் பலிபீடத்தை வைத்து அதிலே தான் எல்லா பலிகளையும் சர்வாங்க பலிகளையும் அவர்கள் போட்டு தகனித்து அதில் அக்கினி எப்பொழுது எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை, தேவனுக்காக நாம் ஜீவிக்கிற வைராக்கியமுள்ள வாழ்க்கை குறிக்கிறது. எப்பொழுதும் நம்மை அர்ப்பணித்து அக்கினியாய் எழும்பி பிரகாசிக்கிற, வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. பிரியமானவர்களே, எப்பொழுதும் நம்மை பலியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதை குறிக்கிறது. அதுக்கு முந்தின வசனம் 12ஆம் வசனத்தில் காலைதோறும் அவன் விறகுகளை அடுக்கி கட்டைகளை பலிபீடத்தில் வைத்து எரிய வைப்பான். நம்முடைய ஸ்தோத்திர பலிகள், நம்முடைய நன்றி பலிகள், ஆராதனைகளை எப்பொழுதும் கர்த்தருக்கு செலுத்தி நம்முடைய வாழ்க்கை என்ற பலிபீடம், நம்முடைய இருதயம் என்கிற பலிபீடம், நம்முடைய குடும்பம் என்ற பலிபீடத்தில் அக்கினியாய் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து எரிந்து கொண்டிருக்கும்படி நாம் பிரகாசிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, ஜெப அக்கினியை குறித்து வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறவர்களாய் எழும்ப வேண்டும். தானியேல் 3 வேளையும் ஜெபித்தான். அன்னாள் ஒவ்வொரு பாரத்தோடு கூட வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினார். சாமுவேல் தீர்க்கதரிசி முழுதும் ஜெபித்து கொண்டிருந்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறவராய் இருந்தார். அந்த ஜெப அக்கினி நம்முடைய வாழ்க்கையில பற்றி எறிய வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் ஆவியானவருடைய அக்கினி, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடியிருந்த பொழுது, பெந்தெகோஸ்து என்ற நாள் வந்த பொழுது பரிசுத்தாவின் அக்கினிமயமாய் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினினாலே நாம் சத்துருக்களை ஜெயிக்க, சாத்தான் திட்டங்களை ஜெயிக்க, கர்த்தருக்காக வல்லமையாய் எழும்பி ஊழியம் செய்ய அந்த அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிரகாசிப்பதை தேவன் விரும்புகிறார். அக்கினி ஜுவாலையாய் நம்மை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உங்களில் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் ஜெப ஆவியும் நம்முடைய வாழ்க்கையும் பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க நீங்கள் விரும்பினால் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தருக்காக உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் நம்மை வல்லமையாக பயன்படுத்தி கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அக்கினி ஒருபோதும் அவிந்து போகக்கூடாது என்று சொல்லியிருக்கிறீரே. எந்ததோ வழியில் போன ஆண்டு வரைக்கும், நேற்று வரைக்கும் ஆண்டவரே உமக்காக எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி அக்கினி, ஆண்டவரை ஜெபிக்க முடியாதபடிக்கு அந்த அக்கினி, ஆண்டவரே ஆவியானுடைய அக்கினி, அன்பின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அவிந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, பின்மாற்றமாக இருக்கிற சூழ்நிலை, பலவீனமாக இருக்கிற சூழ்நிலை, எல்லாவற்றிலும் உம்மை விட்டு தூரமாக இருக்கிற சூழ்நிலையில் அக்கினியை ஆண்டவரே அவித்து போடுகிற சூழ்நிலை எடுத்து போட்டு ஒவ்வொரு நாளும் எழும்பி பிரகாசிக்க வைராக்கியமாய் பலிபீடத்தில் அக்கினி பற்றி எறிய, ஸ்தோத்திர பலிகள், துதி, ஆராதனைகள் பற்றி எறிய, ஆண்டவரே ஜெபிக்கிற வல்லமை பற்றி எறிய ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரை எழும்பி பிரகாசிக்கிற பரிசுத்தாவின் அக்கினி ஒவ்வொருவரை நிரப்பி, குறிப்பாய் வாலிப பிள்ளைகளை நிரப்பி எழும்பி பிரகாசிக்க வல்லமையாய் அக்கினி ஜுவாலையாய் எழும்ப ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் இப்பொழுது உம்முடைய அக்கினியின் வல்லமை இறங்கட்டும் அப்பா. இதுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் கிரியைகளை, பலவீனங்களை, வியாதிகளை, பொல்லாப்புகளை சுட்டெரித்து போடும்படி ஜெபிக்கிறோம்.
ஆண்டவர் எல்லா விதமான பலவீனங்களை எடுத்து போட்டு உமக்காக ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்கிற ஆண்டவர் பலிபீடமாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். கல்வாரி சிலுவையிலே நீர் தாமே எல்லாவற்றையும் ஆண்டவரே ஜெயித்த வல்லமை குடும்பத்தை நிரப்பி ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஒவ்வொரு நாளும் அக்கினி பற்றி எரியட்டும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம். காட் பிளஸ் யூ.